ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். என கண்பானவர்களே, இந்த வேத வசனம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? மனித வாழ்க்கையில் சோதனையை சுட்டி காட்டுகிறது. யாருக்கு சோதனை வருகிறது? இந்த புத்தி உள்ள மனுஷன், கண்மலையின் மேல் வீட்டை கட்டின மனுஷனுக்கும் சோதனை வருவதை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். அவருடைய வசனத்தின்படி வாழ்பவர்களுக்கும், அவருடைய கட்டளையின்படி வாழ்பவர்களுக்கும், அவருடைய கட்டளைகளை மீறுபவர்களுக்கும் சோதனை வருகிறது. அவருடைய கட்டளையின்படி வாழ்ந்தா, அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தா சோதனை வராது அப்படின்னு நினைப்பதற்கும் வேதம் இடம் தரவில்லை. தேவன் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. சிலர் சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட ரொம்ப ரொம்ப நெருங்க தான் சோதனை வரும், அதனால கொஞ்சம் ரொம்ப டீப்பா போக கூடாது. நீங்க டீப்பா போக போக பிரச்சனை வரும், டீப்பா போக போக உங்களுக்கு போராட்டம் வரும், அதனால டீப்பா போகாதீங்க, ஆண்டவரை ஒரு அளவோட வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. பேசுறவங்க எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறாங்க, விசுவாசிகளாகவும் இருக்கிறாங்க. ஆனா 2 ஜனத்திற்கும் சோதனை ஒன்று போலதான், ஒரே சோதனை தான். அவரை நெருங்கி வாழ்கிற, கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கும், அவரை விட்டு விலகி தூரத்தில் நிற்கிறவங்களுக்கும் அதே சோதனை தான். ஆனா ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவரை நெருங்கி வாழ்கிறவர்கள் சோதனையில ஜெயம் எடுப்பார்கள். அவர்களுடைய வீடு, அவர்களுடைய வாழ்க்கை அழியாது, அது நிலை நிற்கும், அது அப்படியே நிற்கும், விழுந்து போகாது. ஆனா அவருடைய வசனத்தை விட்டுட்டு தூரமா விலகி சுய இஷ்டத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு சோதனை வரும்போது அவைகள், அந்த சோதனைகள் அவர்களை விழவும், தடுமாறவும், சோர்ந்து போகவும், மறைந்து போகவும், இல்லாமல் ஆகவும் பண்ணிவிடும். மறந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையில தேவனுக்கென்று உண்மையும் நேர்மையா வாழும்போது சோதனைகள் வருகிறதே, ஏன் நான் உண்மையா தானே இருக்கேன்னு கேட்காதீங்க. வரும், ஆனா நீங்க நிலைநிப்பீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. ஆனா துன்மார்க்கருடைய நிலைமை என்ன ஆகி போகும்? இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சிருவாங்க. ஆனா நீதிமான் என்ன, சோதனை வர வர அவ என்ன செய்வான்? வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழிப்பானா, பனையை போல செழித்து வளருவானா. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில வருகிற அந்த சோதனைகள், அவனுடைய வாழ்க்கையில வருகிற அந்த நெருக்கங்கள் அவனை விழுந்து போக பண்ணாது. சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். எத்தனை அருமையான ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை அருமையான ஒரு அனுபவம். பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவான். லீபனோனின் கேதுருன்னா விலையேற பெற்றது. சோதனைகள் உங்களை விலையேற பெற்றவர்களாய், வளருகிறவர்களாய், செழிக்கிறவர்களாய் மாற்றும். ஆனா வசனத்திற்கு விரோதமானவர்களை இல்லாமல் போக பண்ணிவிடும். இதுதான் வித்தியாசம். உணர்ந்திருக்கிறீர்களா? சோதனையை குறித்து கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு முன்னே உண்மையாயிருக்கிறவர்களே, ஜெயம் எடுப்பீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. இன்னும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள்,
ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.